ரிஷபம் ராசி நேயர்களே, நீங்கள் நம்பிக்கைக்கு எதிரான செயல் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். நீங்கள் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடத்திய ஒரு நபர் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களுக்கு துரோகம் விளைவிக்கும் வகையில ஏதேனும் ஒரு செயலை செஞ்சிருக்கலாம். உங்களோட தொழில் ரகசியங்கள்ல வெளியிடுவது, குடும்ப பெருமையை குலைக்கும் வகையில் வெளியில் பேசுவது, அல்லது உங்களுக்கு துரோகம் இழைக்கும் நபர்களுடன் கைகோர்ப்பது போன்ற செயல்கள் இதில் அடங்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது மிகுந்த மன உளைச்சலை தந்திருக்கும். இத்தகைய சூழ்நிலையில துரோகம் செய்தவங்களுடன் வாதிட்டு கொண்டிருக்காம அவங்களோட இருந்து முற்றிலும் விலகி நிற்பதே உங்களுடைய கௌரவத்தை காக்கும். உங்களின் பலவீனங்களை இனி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கைக்கான செயல் உங்களுக்கு எதிராகவே நடந்திருந்திருக்கும். நீங்கள் மரியாதையுடனும் அன்புடன் நடத்திய ஒரு நபரே உங்களுக்கு முதுகுக்கு பின்னால உங்களுக்கு துரோகம் விளைவிக்கிற வகையில ஏதேனும் ஒரு செயலை செஞ்சிருந்திருப்பாரு. அது உங்களுக்கு துரோகம் இழைக்கிற நபர்களோடு கைகோர்த்து போன்ற செயல்கள் எல்லாம் அடங்கியிருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில துரோகம் செய்தவங்களை வாதிட்டு கொண்டிருக்காம அவங்கள விட்டு முற்றிலுமா விலகி நிற்பதுதான் உங்களுடைய கௌரவத்தையே காக்கப் போகிறது. குடும்ப மரியாதை குறித்த கவலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு தவறான நடத்தை சமூக ஊடகங்கள்ல ஏற்பட்ட அவப்பெயர் அல்லது சட்ட ரீதியான சிக்கல்கள் காரணமா குடும்பத்துல பாரம்பரிய கௌரவத்திற்கும் மரியாதைக்குமே பங்கம் ஏற்படுமோ என்ற பயமும் கவலையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். 4 பேர் என்ன பேசுவாங்களோ என்ற எண்ணம் ரிஷப ராசினரை தூங்க விடாம செய்யும். ஆனா வெளி உலகத்துல விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்களை நீங்களே வருந்தி கொள்ளக்கூடாது. தவறு எங்கு நடந்தது என்பதை ஆராய்ஞ்சி அதை சரி செய்வதற்கான வழிகள்ல இறங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமை இருந்தா எந்த ஒரு வெளியுலக விமர்சனத்தையும் உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுவீங்க. அதாவது உங்க குடும்பத்துல ஒருவரோட தவறான நடத்தை சமூக ஊடகங்கள்ல ஏற்பட்ட அவப்பெயர் அல்லது சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு காரணமாவே குடும்பத்தோட பாரம்பரிய கௌரவத்தையும் மரியாதைக்கும் பங்கம் ஏற்படுமோ என்ற பயமும் கவலையும் உங்களுக்குள்ள அதிகரிச்சிருந்திருக்கும். 4 பேர் என்ன பேசுவாங்களோ என்ற எண்ணம் உங்களை தூங்க விடாமலேயே செஞ்சிருந்திருக்கும். அந்த தவறு எங்கு நடந்தது என்பதை ஆராய்ஞ்சி அதை சரி செய்வதற்கான வழியில நீங்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பீங்க. அமைதியான சூழல் பதற்றமாகவே மாறி இருந்திருக்கும். நீங்க இதுவரை சுபுகமாகவும் அமைதியாகவும் சென்றிருந்த குடும்ப வாழ்க்கை மேற்கூறிய ஏதோ ஒரு சில காரணங்களால திடீரென பதற்றமும் பயமும் நிறைந்ததாகவே மாறிவிடக்கூடும். வீட்டில் உள்ளவங்களிடையே இயல்பான பேச்சுவார்த்தை குறைந்து எப்போது யார் மீது கோபப்படுவாங்களோ என்ற ஒரு இறுக்கமான சூழல் நிலவியிருந்திருக்கும். ரிஷப ராசியின் அமைதியான குணமே இத்தருணத்துல பெரிய ஆயுதமாக அமையும். நீங்கள் அமைதியை கடைபிடித்து மற்றவர்களிடம் கோபத்திற்கு பதில் கோபம் காட்டாமல் இருந்தால் இந்த தற்காலிக பதற்றம் மெதுவாக தணியும். வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க ஆன்மீக வழிபாடுகள், கூட்டு பிரார்த்தனைகள் அல்லது குடும்பத்துடன் சிறிது தூரம் வெளியில் சென்று வருவது போன்ற விஷயங்கள் இந்த இறுக்கமான சூழலை மாற்றி மீண்டும் அமைதியை மீட்டுக் கொடுக்க போகிறது. அதாவது உங்க குடும்பத்துல சில காரணங்களா திடீர்னு பதற்றமும் பயமும் நிறைந்ததாவே மாறிவிட்டு இருக்கும். அதுக்கு வீட்டில் உள்ளவங்களிடையே இயல்பான பேச்சுவார்த்தை எல்லாம் குறைந்து எப்போது யார் கோவப்படுவாங்களோ என்ற சூழல் இறுக்கமான சூழலாகவே அமைந்திருந்திருக்கும். உங்களுக்கு நீங்க அமைதியை கடைபிடித்து மற்றவங்களும் கோபத்துக்கு பதில் கோபம் காட்டாம இருந்திருப்பீங்க. இந்த தற்காலிக பதற்றம் மெதுவாக தனியும். வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க ஆன்மீக வழிபாடுகளும் கூட்டு பிரார்த்தனைகள் அல்லது குடும்பத்துடன் சிறிது தூரம் வெளியில் சென்று வருவது போன்ற விஷயங்கள் இந்த இதுக்கு இறுக்கமான சூழலை மாற்றி அமைக்கப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. புதிய முதலீடு பலன் தரும். நீங்கள் புதிதாக செய்ய போகும் முதலீடுகள், அதாவது பங்கு சந்தையா இருந்தாலும் சரி,
தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். அவசரப்பட்டு முதலீடு செய்யாம நிபுணர்களோட ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடுகள் தான் உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு பெரும் அடித்தளமாகவே அமையப் போகிறது. நீண்ட கால முதலீடுகள் மூலியமா ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். அது நீங்க புதிதா செய்ய போற முதலீடு, அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது தங்கம் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது பங்கு சந்தையா கூட இருக்கலாம். அது இப்போ உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையே தேடித்தர போகுது. நீங்க அவசரப்பட்டு முதலீடு செய்யாம நிபுணர்களோட ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடு தான் உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு அடித்தளமாகவே அமையப் போகிறது. நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமூகத்துல நீங்கள் வாழும் வட்டாரத்திலும் வேலை செய்யும் இடத்திலையும் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரப் போகிறது. உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் பிறரால் அங்கீகரிக்கப்படும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய நற்பெயர் அதிகரிப்பதால முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். அது சமூகத்திலையும் நீங்க வாழ்ற வட்டாரத்திலையுமே வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் இப்போ உயரப் போகிறது. உங்களோட நேர்மையாலும் கடின உழைப்பாலையும் பிறரால் அங்கீகரிக்கப்படும். உங்களை தவறா புரிந்து கொண்டவங்க தங்கள் தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாக போகிறது. உங்களோட நற்பெயர் அதிகரிக்க போகிறது. எதிர்காலம் பற்றிய தெளிவு உங்களுக்கு உருவாகும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்திலையும் ஒருவித இருள் சூழ்ந்த நிலையிலும் இருந்த உங்களுக்கு இப்போ எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான பார்வை கிடைக்கும். அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகள்ல நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை இப்போதே திட்டமிட்டு அதற்கான பாதையை வகுப்பீங்க. எந்த துறையில் பயணித்தா உங்களுக்கு புகழும் பொருளும் கிடைக்கும் என்ற ஞானம் பிறக்கும். இதனால் தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களும் மறைந்து உங்கள் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல வெற்றியை நோக்கி பயணிக்கும். அது எதிர்காலம் பற்றிய தெளிவு உங்களுக்கு உருவாக போகுது. அது இப்போ எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க அடைய வேண்டிய இலக்குகளை இப்பயே திட்டமிட்டு அதற்கான பாதையை நோக்கி வகுப்பீங்க. எந்த துறையில பயணித்தா உங்களுக்கு புகழும் பொருளும் கிடைக்கிற ஞானம் பிறக்கும் என்று நீங்க ரொம்பவுமே ஆலோசித்து அந்த துறையில நீங்க இறங்குவீங்க. இதனால தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களுமே மறைந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு நேர்கோட்டுல வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. புதிய முதலீடு பலன் தரும். நீங்கள் புதிதாக செய்ய போகும் முதலீடுகள், அதாவது பங்கு சந்தையா இருந்தாலும் சரி, தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். அவசரப்பட்டு முதலீடு செய்யாம நிபுணர்களோட ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடுகள் தான் உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு பெரும் அடித்தளமாகவே அமையப் போகிறது. நீண்ட கால முதலீடுகள் மூலியமா ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். அது நீங்க புதிதாக செய்ய போற முதலீடு, அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது தங்கம் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது பங்கு சந்தையா கூட இருக்கலாம். அது இப்போ உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையே தேடித்தர போகுது. நீங்க அவசரப்பட்டு முதலீடு செய்யாம நிபுணர்களோட ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடு தான் உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு பெரும் அடித்தளமாகவே அமையப் போகிறது. நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமூகத்துல நீங்கள் வாழும் வட்டாரத்திலும் வேலை செய்யும் இடத்திலையும் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரப் போகிறது. உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் பிறரால் அங்கீகரிக்கப்படும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய நற்பெயர் அதிகரிப்பதால முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். அது சமூகத்திலையும் நீங்க வாழ்ற வட்டாரத்திலையுமே வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் இப்போ உயரப் போகிறது. உங்களோட நேர்மையாலும் கடின உழைப்பாலையும்
பிறரால் அங்கீகரிக்கப்படும். உங்களை தவறா புரிந்து கொண்டவங்க தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாக போகிறது. உங்களோட நட்பெயர் அதிகரிக்க போகிறது. எதிர்காலம் பற்றிய தெளிவு உங்களுக்கு உருவாகும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்திலும் ஒருவித இருள் சூழ்ந்த நிலையிலும் இருந்த உங்களுக்கு இப்போ எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான பார்வை கிடைக்கும். அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகள்ல நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை இப்போதே திட்டமிட்டு அதற்கான பாதையை வகுப்பீங்க. எந்த துறையில் பயணித்தா உங்களுக்கு புகழும் பொருளும் கிடைக்கும் என்ற ஞானம் பிறக்கும். இதனால் தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களும் மறைந்து உங்கள் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல வெற்றியை நோக்கி பயணிக்கும். அது எதிர்காலம் பற்றிய தெளிவு உங்களுக்கு உருவாக போகுது. அது இப்போ எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை இப்பயே திட்டமிட்டு அதற்கான பாதையை நோக்கி வகுப்பீங்க. எந்த துறையில்